think about the Tamil Nadu, we cannot forget the Karunanidhi. Karunanidhi, okay, Karunanidhi. You know about Karunanidhi? Do you know Karunanidhi? We very well know about that. I think the 30 to 40 years. மக்கள் வர தான் தெரியும் இது வந்து க்ளீனாக இருக்க போதா இல்லையா சொல்லிட்டு. ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தெரியும். வரவங்க எல்லாருமே க்ளீனாக வச்சிருக்கணும். அது காட்ட மாட்டேங்குது. 4-5 டிபியில் போட்டோ எடுத்துட்டா ஒரு டிவியில் கூட நான் அவங்கள போகிறேண்ணா. சரி சொல்லுங்கள். அப்புறம் வந்து கோயம்பேட்டில் நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்குது? இப்போயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் நாங்கள் வேலை செய்கிறவங்களே க்ளீனாக பார்த்துதான் எப்படி வருவங்களும் நம்ம வீடு மாதிரி இதை பார்த்தாலே போதும். வைக்கத்துவாங்க என்ன கேட்டீங்க? தென் மாவட்ட பஸ் மட்டும் இப்போ விட்டுறாங்க எஸ்சிடிசி மட்டும். இன்னும் விரைவில் வந்து எல்லா வண்டியும் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் எல்லாமே பெங்களூர் வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே ஃப்ரீ தானே எல்லாமே. டாக்டர் ஃபீஸ் மட்டும் ஃப்ரீ, மெடிக்கல் வந்து காசு கொடுக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மக்களோட வேலையை காமிச்சிட்டாங்க. யார் பண்ண வேலைன்னு தெரியல. அணைக்கு வச்சுட்டாங்க. ரோட்டில் நடந்து போனீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. பசங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு கடை கூட கிடையாது. ஒரே ஒரு ஆவில் மட்டும் இருக்குது. டிரைவர் வந்து ஒரு 10 மணி நேரம் ஒருத்தரையும் ட்ராவல் பண்ணி வர்றாங்க. டீ சாப்பிட்னா ஒரு கடை. வீடியோ ஒரு நிமிஷம் தான். ஒரு ஆடு வருது இல்லை, அந்த 15 செகண்ட் அந்த மாதிரி வரும். இன்ட்ரோ கொடுத்துறாரு கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து ஜகா வுட்ஸ் ப்ரோ. இது ப்ரோ சேனல் பேர் ஜகா வுட்ஸ் இல்லையா? ஜகா 2.0 சேனல். ஜகா கலாட்டா. வெல்கம் டு விஜய் சித்து விலாக்ஸ். ஐயோ மாத்திட்டோம், சேனலை மாத்திட்டோம். அப்போ சேனல் நேம் வந்து ஜகா கலாட்டா. ஜகா 2.0 ஜகா வுட்ஸ் ப்ரோ. வீடியோ ஆரம்பிக்கிறது விட வெளில போயிடுவாங்க ப்ரோ. சரி ஜகா 2.0 ஓகேவா ப்ரோ? வீடியோனா பார்த்தா தான் காப்பிரைட் வரும். பார்க்கறது காப்பிரைட் வரும் ப்ரோ. ஜகா வுட்ஸ்க்கு எப்படி ப்ரோ காப்பிரைட் வரும்? ஜகா இருக்குல்ல ஃப்ரண்ட்ல. இல்லை ப்ரோ, அதுக்கு ஒரு 1000 பேர் பார்க்கணும்ல. ஒரு கண்டென்ட். வெல்கம் பேக் மக்களே. நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக நம்ம கிளாம்பாக்கம்ல வண்டலூர் பக்கத்தில் வந்து புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிளாம்பாக்கம் சொல்லலாம், இல்லை கிளாம்பாக்கம் சொல்லலாம், இப்படிலாம் சொல்லலாம். புதுசாக பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பார்க்க வர கேப்பில் வந்து நம்ம சஞ்சய் வந்து பஸ் ஏற்றி விட போகிறோம். அனுப்பி விட்டுறேன். நீங்கள் பெங்களூர் போனோம். வீடியோ ஒன்றும் வராது. ஆக்சுவலாக இவர் வந்து கொஞ்சம் மனநல சரியில்லாதவர். இவர் வந்து வழி தெரியாது. யாரும் நல்லா பார்த்தாலே தெரியுங்க. கண்டுபிடிச்சிருக்க டக்குனு. இவர் வந்து பஸ் ஏற்றி விடுறது தாங்க இந்த விளாக். கரெக்டாக நாங்கள் வந்து போய் இவர் பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படி நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். நீங்களும் வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஃபுல்லாக சுற்றி பாருங்க. என்னென்ன இருக்குன்றது நான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்கறதுனா பார்க்காடா அப்படின்னு கேட்பாங்க. இதை வந்து உங்களுக்கு வேலை இதாக கேட்டிருக்காரு. நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நாங்கள் உள்ளே வந்து ஏதாச்சும் ட்ரெயின் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த செஸ் போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. இப்போதைக்கு வந்து இங்கே பார்க்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அது இன்னும் ஓப்பன் பண்ணல. இது வந்து ஏசியாவிலே பிகெஸ்ட் பஸ் டெர்மினல். இப்போ கோயம்பேடுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டாக சொல்ல முடியாது. அங்கே இருக்க சில ரூட்டை எல்லாமே மாற்றி இங்கே விட்டுருக்காங்க. சவுத் சைடு போகிற எப்படி பஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஏறணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆம்னி பஸ் தான் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கலுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே வந்துடுங்க. அண்ட் வந்து இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து 88 ஏக்கர் வந்து இந்த பஸ் ஸ்டாப் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா மொத்தம் 88 ஏக்கரில் நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க போது அது ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பெரிய பிடிச்ச சுற்றி வா. யார் பார்த்துட்டு இருப்பாங்க. வா எவ்வளோ சார் வைக்கத்துவாங்க. என்ன ப்ரோ கேட்டீங்க? நல்ல கேள்வி ப்ரோ. சரிதா எவ்வளோ சார்? வா தொடக்கூடாது ப்ரோ. செக்யூரிட்டி வராது. கைஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸ்லாம் சும்மா பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடுடைய பாரம்பரியத்தை சொல்கிற மாதிரி தான் இங்கே நிறைய கைவண்ணங்கள்லாம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் இருக்குங்க. கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம். கரெக்டாக டேட் பார்த்தீங்க அப்படின்னா 30 டிசம்பர் 2023 தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கேட்டீங்க? ஆமாம் ஆம்னி பஸ்ஸோட பஸ் ஸ்டாப். ஆம்னி பஸ்ஸோட ட்ரெஸ்ஸு தலைகாணி ஃபுல்லாக பார்த்துட்டு வரீங்களா? பஸ் ஸ்டாப் ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? No, where Hindi or Marathi? ஹிந்தியா? English. இங்கிலீஷா? Do you like this bus stop? Yeah, very good. Bus stand. Bus stand. Okay. Where are you from? We are from Pune. Pune, wow. Yeah, Maharashtra. Okay. Our the bus stand is good. when we
think about the Tamil Nadu, we cannot forget the Karunanidhi. Karunanidhi, okay, Karunanidhi. You know about Karunanidhi? Do you know Karunanidhi? We very well know about that. I think the 30 to 40 years control on the politics in the Chennai. Yeah, he is. Also the Jayalalitha ji. Yeah, okay, thank you. Yeah, Bye. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ண நேரத்தில் வந்து உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. கேபிளோட வச்சிருக்காங்க. ஓ மை காட், நீங்கள் சி டைப்பு ஆல்ரெடி இருக்கு. ஐஃபோனுக்கான சார்ஜ் கேபிள் கூட இருக்கு. ஒரு சார்ஜ் போட்டு காமிங்க. சார்ஜ் ஏறுதுங்க. நீங்கள் ப்ளக் பாயிண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஐஃபோன் கொடுங்க ப்ரோ. சும்மா இருங்க ப்ரோ, கொஞ்சம் ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? சார்ஜ் போட்டு ஐஃபோனு போட்டு பார்ப்போம். போட்டு அடி போயிடலாமா ப்ரோ? கீழே இருக்கு. அது ஐபோன் இல்லடா, சி டைப் அது. அது லாஸ்ட்ல இருக்கு பாறா. சி டைப் தான். சி டைப்டா அது. லைட்னிங். கேபிள் எடுத்தா வருமா? ப்ரோ வெடிக்குது ப்ரோ. ப்ரோ நல்லா சார்ஜ் ஏறுது. நல்லா சார்ஜ் எடுத்து அது எப்படி போட்டோட ஏறும்? இங்க ஏறுது. அது ஏறும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபைன் ப்ரோ. எத்தனை ஃபோன் எடுத்துங்க மறக்காம. யார் ஃபோன் ப்ரோ? கேபிளோட சேர்த்த மாதிரி வரும். சஞ்சய் நீ கும்பகோணம் போகணும். போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போகணும் அப்படின்னா இங்கே போயிட்டு வந்துருங்க. சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பொண்ணுங்க சஞ்சய் மட்டும் இல்லை இருங்க. ஓகே, ஆண்களுக்கு அப்புறம் வந்து திருநங்கைக்கு அப்புறம் மாற்றுத்திறனாளி எல்லாருமே பெண்கள் எல்லாருக்குமே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது நல்லா இல்லை பண்ணீங்கல்ல, தூக்கி மேலே வச்சுங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி கீழெல்லாம் போட்டு விளாடாமல் பத்திரமா தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே வச்சுருங்க. கிளாஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக கூடாது. இந்த செயின்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நீங்களும் அப்படி தான் இந்த யூடியூப் சேனல் பார்க்காதீங்க ப்ரோ. பார்க்கணும் ப்ரோ. இதெல்லாம் யாருமே இல்லைன்றதுனால சவுண்ட் அதிகமாக வந்துருச்சு. இந்த தாய்மார்கள் பாலூட்டும் மறை. ஐயோ, ஆக்சுவலாக வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பாக வந்து இங்கே தாய்மார்கள் பாலூட்டும் மறையும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு நீங்கள் ஏதாச்சும் பேசணுமா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஊருக்கு பக்கம் வந்துருக்கீங்களா, சுற்றி பார்க்கலாம் வந்துருக்கீங்களா? சுற்றி பார்க்க தான் வந்துடும். இங்கே நம்ம ஊரை பக்கம் தான் நம்ம வீடு. ஓகே. அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கான்னு சொன்னால் இப்போ தான் வந்தோம். சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்குது. அருமையாக கட்டியிருக்காங்க. நல்ல செலவு, மக்களுக்கு நல்ல ஒரு பயனாக இருக்குது. ஓகே, நன்றி. நீங்கள் எங்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் வெயிட்டிங் ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த சார்ஜ் போட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆம்னி பேருந்து நடைமேடை பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டிங்ஸ் இருக்குங்க. இங்கே தான் வந்து ஆம்னி பஸ்லாம் வந்து பொங்கலுக்கு அப்புறம் வெயிட் பண்ண போகுது. நீங்கள் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஃபுல்லாகவே இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் வந்து சீட்டிங்ஸ் இருக்குது. ரொம்பவே க்ளீனாக இருக்குது இப்போதைக்கு மக்கள் வராதனால. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே பத்திரமா அப்படியே பாதுகாத்தீங்க அப்படின்னா எப்போவுமே இது வந்து க்ளீனாகவே இருக்கும். ப்ரோ என்ன ஒரு பஸ்ஸே காணோம்? பஸ்ஸே இல்லை. சேனல் தான் இல்லை, இது யூடியூப் சேனல் தான் இல்லை. சேனல்லே வராதிங்க ப்ரோ. யாராவது சொல்லுங்கள் ப்ரோ. சொன்னாலும் திருந்த மாட்டேங்க ப்ரோ. இது வந்து ஆம்னி பஸ் ப்ரோ. இன்னும் ஆக்டிவ் ஆகல. பொங்கல் கழிச்சு தான் இங்கே பஸ் வரும். அப்புறம் ப்ரோ இங்கே முன்னாடி கேட்குற மாதிரி தான் சொல்லிடுங்க. இதான் ஆன்சரு. நாங்கள் ப்ரிஃபராக வருவோம். அப்புறம் எங்கள் கவுண்டர் நாங்கள் போட்டுட்டு இருந்தா ப்ரோ யாராச்சும் யூடியூப் சேனல் நேம் கேட்டாங்கன்னா பக்கத்துலேயே இருந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு வாங்க. மாற்றி பண்ணிட போகிறாங்க. ஆமாம் ப்ரோ, கரெக்டு தான் ப்ரோ. புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க தெரிய மாட்டேங்குது ப்ரோ. வேறு எதுவும் இல்லை. யாருக்கு ப்ரோ? நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரோ. ஜெகா 2.0 சொல்லிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ. ப்ரோ பஸ்ஸாக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். யார் ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டு? நீங்கள் தான் ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ. கண்டென்ட்டாக வருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நீ சொல்ல போட்டுருக்கீங்க? எச்சை போகலாம் ப்ரோ. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இருக்குங்க. எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் பிளாட்ஃபார்மில் வந்து உட்காந்துருக்கும் போது என்ன பஸ் வருது, எங்கே வந்து நீங்கள் போயிட்டு பஸ்ஸுக்கு வந்து ஏறணுன்றது கிளியராக சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா ஆம்னி பஸ்க்கான பஸ்லாம் வந்து இப்போயே வர ஆரம்பிச்சிச்சு. மேபி அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து ஏதாச்சும் பர்மிஷன் வாங்கினான்னு தெரியல. ஒய்பிஎம்மோட பஸ் ஸ்டாப் வந்து பஸ் வந்து இங்கே வந்துருச்சு. நான் கும்பகோணம் போகணும், அதுக்கு கொஞ்சம் பார்க்குறீங்களா? கும்பகோணம் போகணும் ப்ரோ. நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து 8 and 9 போகணும். அண்ட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திட்டக்குடின்றது தான் இருக்குது. ப்ரோ அங்கே பிறகு அவ்வளோ பஸ் இருக்குது ப்ரோ. உங்களுக்கு அங்கே கண்டிப்பாக ஒரு பஸ் இருக்குது. அதாவது ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஊர் மாதிரி. இப்போ 8, 9 பார்த்தோம். அதே மாதிரி இப்போ 6, 7 இருக்குல்ல. ஓகே. சேலம், கடலூர், வேளாங்கண்ணி, கோயம்புத்தூர் வந்து முக்கியமாக கோயம்புத்தூர் இருக்குது ப்ரோ. கோயம்புத்தூர் அங்கே தான் இருக்குது. கோயம்புத்தூர்லாம் 6ல இருக்கா. 7ல் வந்து ஊட்டி, ஈரோடு, நாகப்பட்டினம்.
இப்போ ஃபுல்லாக நிறைய எஸ்டிடிசி பஸ்லாம் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஊர் மாதிரி அழகாக தனியாக பிரிச்சுட்டாங்க. பரவாண்ணா பார்க்க மாட்டேங்கிறீங்க. 4 ஜிபியில் போட்டோ எடுத்துட்டா ஒரு ஜிபியில் கூட நான் அவங்கள போகிறேண்ணா. சரி சொல்லுங்கள். அப்புறம் வந்து கோயம்பேட்டில் நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்குது? இப்போயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கஷ்டமாக இருக்குது? ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஒரு அதுக்கு புதுசாக ஒரு ஆரம்பித்தாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கல்யாணம் பண்ணால் கூட புது போட்டோ போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சாமி சரணம். போக பழகிடும். அந்த மாதிரி இப்போ நமக்கு கோயம்பேட்டிலேருந்து கீழம்பாக்கம் வந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போக சரி. இப்போ இங்கேருந்து ஈஸியாக உங்களுக்கு கம்மியாகிடுச்சு இல்லையா? டிஸ்டன்ஸ் கம்மியாகிடுச்சு. டிராஃபிக் கம்மியாக இருக்குது. மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. போக சரியாக போயிடும். சூப்பராக இருக்கும். இன்னும் கோயம்பேடுங்காண்டி கீழம்பாக்கம் இன்னும் நல்ல மக்களுக்கு. ஓகே தேங்க்ஸ். நன்றிகள். ஓகே தேங்க்யூ. ஆப்பாய் வச்சான். தெரியுதா? ஆப்லாம் ஆகல நம்புனா அவனுக்கு தான் சின்ன பசங்க. காமெடிலாம் சொல்லு போயிட்டு கும்பகோணமா? நான் போக மாட்டேன் அந்த பக்கம். ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம். கண்டக்டர்ஸ்லாம் வந்து அவங்க டைம் ஷீட் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக வந்து இப்போ பஸ் ஸ்டாப்பிங் மாற்றிட்டாங்க இல்லையா? உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கா, பிடிச்சிருக்கா? இங்கே இல்லை நல்லா தான் இருக்குது. மக்கள்லாம் நிறைய பேர் சிரமமாக இருக்கும் ஆரம்பத்தில். மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். போக பழகிடுச்சாங்க. எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் ரூம்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பாத்ரூம்லாம் 540 பாத்ரூம் இருக்குது. 540 பாத்ரூம் இருக்கா? அதில் எல்லா டோட்டல் டோட்டலாகவே இருக்குது. நல்ல வசதிகள் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு பேசஞ்சர் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ போக போக சரியாக நிறைய பஸ் எம்டிசி பஸ் விட்டு டவுனுக்கு போகிறது. தமிழ்நாடு உள்ள போகிற பஸ் ஸ்டாப் மட்டும் தான் இங்கே பஸ் மட்டும் தான் இங்கே இருக்குமா? இல்லை தென் மாவட்டத்து பஸ் மட்டும் இப்போ விட்டுறாங்க. எஸ்டிசி மட்டும். இன்னும் விரைவில் வந்து எல்லா வண்டியும் வந்து அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் எல்லாமே பெங்களூர் வந்து அங்கே தான் கோயம்பேட்டில் தான் இருக்கும். எப்போவுமே பெங்களூர் வந்து கோயம்பேட்டில் தான் இருக்கும். அப்படி சொல்லியிருக்காங்க அதிகாரி சொல்லத்தான். சரி. மாநகர பேருந்து வந்து நிறைய விட்டுருக்குறாங்க. பயணிகளுக்கு சௌகரியத்துக்காக நிறைய பேருந்து விட்டுருக்காங்க. அதுமாரி கைடு பண்ணுறதுக்கும் நிறைய பேர் ஆட்கள் இருக்கிறாங்க. அதை மக்கள் சேவை மையம் அதை எப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ஆட்கள் இருக்கிறாங்க. பயணிகள் எந்த வித கவலையும் பண்ண தேவை. யார் பேசணும்? நீங்கள் எதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா மக்களுக்கு? சாப்பாட்டுக்கு கடைகள் திறக்கல. இன்னும் திறக்கலையா? அங்கே ஃபுல்லாக வந்து ஆனால் மேலே ஃபுல்லாக கடைங்க சாப்பாடு தான் இருக்குது போல். இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குங்களா? நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? சீக்கிரமாக திறந்துடுவாங்க. நம்ம வண்டலூர் கலப்பாக்கத்து பிரியாணி அங்கே போய் சாப்பிடுவோம். சரி ஓகே. சீக்கிரமாக வந்து சாப்பிட்றதுக்கும் இவங்களுக்கு வசதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா மக்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு பசங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு கடை கூட கிடையாது. ஒரே ஒரு ஆவின் மட்டும் இருக்குது. நெய்வேலியிலேருந்து ஒரு 10 மணி நேரம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணி வர்றாங்க. டீ சாப்பிட்னா ஒரு கடை கூட இல்லை. ஒரு ஆவின் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 100 பேர் 200 பேர் நிற்கிறாங்க. திருப்பி 8 மணிக்கு ட்ரிப் எடுக்குன்னா டிரைவர் என்ன ஓய்வு. கண்டிப்பாக நான் சாப்பிட்றதுக்கு வந்து சீக்கிரமாக நம்ம இந்த வீடியோ போடலாம். சீக்கிரமாக அவங்க சாப்பிட்றதுக்கான கடையும் வந்து திறந்துருவாங்க. அப்புறம் மக்களும் அதே மாதிரி தான். நீங்கள் எப்படி போகிறீங்களோ அது மக்களும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணால் தான் வராங்க. எமர்ஜென்சினா சின்ன கடை கூட எல்லாமே எல்லாம் ஊரா பக்கம் போக வேண்டியதாக இருக்குது. இது உள்ளே கடைலாம் தந்துருக்காங்க இல்லையா? மேலெல்லாம் எதுவுமே இல்லை. அது கடைலாம் கட்டியிருக்காங்க. நான் திறக்கல இன்னும். கட்டியிருக்காங்க. அது எப்போ திறப்பாங்கன்னு அவங்க தான் தெரியும். சரி ஓகே. அவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேர் மக்கள் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. டிரைவர்ஸும் வந்து ஃபுல்லாகவே இருக்காங்க. ஆனால் அதுக்கான அவங்க சாப்பிட்றதுக்கான கடை வந்து இன்னும் திறக்கலை. இந்த ஒரு ஆவின் கடை மட்டும் தான் இங்கே இருக்குது. உள்ளே பாரு ப்ரோ, செம்மையாக இருக்குது இன்டீரியர்லாம். மேலெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெற்பயிர் வந்து எப்படி நடுறாங்க, எப்படி அறுவடை பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து அறுத்து ஃபோனை இப்படி கீழே போடக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோனை சேஃபாக பார்த்துங்க. எதாவது ஆகிடுச்சா? எதாவது ஆகலையா? ஓகே. அப்படியே வந்து அந்த உலக்கையில் போட்டு அந்த நெல்லை வந்து குத்துறாங்க. அது அப்புறம் வந்து அந்த மாட்டு வண்டி வச்சு நெல்லை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்றாங்க. ஒரு ஃபுல்லாகவே வந்து எப்படி நெல் அறுவடை பண்ணி எப்படி வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகிறான்ற ஃபுல்லு அழகாக வந்து சிற்பக்கலை எல்லாம் பண்ணியிருக்காங்க. சூரியன் மேலே வந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே வந்து கேஎஃப்சி இருக்குது பாருங்க ஆப்போசிட்லேருந்து. ஆமாம், ஒரு ஆதார் டவர் இருக்குது, தி வேர்ல்டு இருக்குது. அங்கே பாருங்க சோகோ பில்டிங் பாருங்க, ரவுண்டாக இருக்குது பாருங்க சோகோ பில்டிங். ஆமாம் ப்ரோ, கூகுள் இருக்குது ப்ரோ. ஆனால் மாற்றி எடுத்துட்டாங்க ப்ரோ. அப்படியே திரும்பினா பாருங்க பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வருது. மேலே போய் பார்க்கலாமா? ஃபுல்லாகவே வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ.
இந்த பேசஞ்சர்ஸ்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வர்றதுக்கு இது மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அவங்கள இது மாதிரி வந்து பிக்கப் பண்ணுறாங்க, அவங்கள வந்து சேஃபாக கொண்டு வந்து விடுறாங்க. கைஸ் சஞ்சய் வந்து ஊருக்கு போகிறதுனால அவனுக்கு பாதாம் பால் வாங்கி தர போகிறேன் நான். அப்படியே யூபிஐ பாஸ்வேர்ட்லாம் காமிச்சிருங்க. நம்பர் பின்ன காட்டு. யூபிஐ போட்டோன்னு வச்சுக்கேன், எல்லாம் காசு போவாங்க சேனல் வச்சுருக்கு. உன் சேனல்? ஆமாம் பார்க்கணும். ஆமாம் பார்க்கணும்ல. அவர் ரைமிக்கு வந்துட்டாரு. டொனுக்கு வந்துட்டாரு. இப்போதான் வந்து பாம்புக்கு வந்திருக்காப்புல. பாதாம் பால் வச்சுருங்க. பாதாம் பால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதாம் பால் வந்து 60 ரூபா இல்லை 12 ரூபா தான். சும்மா சொன்னாங்க 12 ரூபா தான். நாங்கள் அப்படியே நிற்கிறோம். 5 வாங்கியிருக்கலாம் எதுவும். வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு. வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு. வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கா. இதுமாதிரி அதுக்கும் மக்கள் கூட்டம் நிறைய வந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய போயிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். பிரச்சனை என்ன அப்படின்னா இது க்யூ நிற்க வச்சிடாதீங்க. நிறைய பேர் வந்து ஆள் போட்டு நிறைய போட்டிருக்கோம். ஓகே சரி ஓகே. இங்கே என்னென்ன இருக்குது? பாதாம் பால் அப்புறம் வேறு என்ன இருக்குது? பாதாம், காஃபி, பால், ஸ்வீட்டில் வந்து பால்கோவா, குலோப் ஜாமுன், மைசூர் பாக்கு இருக்குது, நெய் இருக்குது, அப்புறம் முறுக்கு, மிக்சர். சூப்பர். எல்லாமே இருக்குது. எல்லா ஃப்ரீ ஐஸ் எல்லாமே இருக்குது. பாதாம் ஃப்ரீ ஐஸா? கேஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அது மாதிரி இந்த ஆவின் கடை மட்டும் தான் எப்போதையும் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து வேறு எந்த கடையும் திறக்கல. அவங்க சொன்ன எல்லா ஐட்டமும் இங்கே உள்ளே இருக்குங்க. இது மட்டும் தான் இருக்குது அதனால் இந்த பஸ் ஸ்டாப்பில். அதனால் மறக்காமல் இதை வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறிடுங்க. ஏன்னா அதுக்குள்ளே லைனில் வந்து நிற்கிறேன். ப்ரோ பாதாம் பால் எப்படி ப்ரோ இருக்குது? இவ்வளோண்டு பவுடர்லாம் 6 பேருக்கு போட்டாங்க ப்ரோ. 6 பேர் போட்டிருக்காங்களா ப்ரோ? ஆக்சுவலி இது வந்துட்டு பாதாம் பால் ப்ரோ. ஆனால் இதில் பாதாமும் இல்லை பாலும் இல்லை. சுற்றி பார்த்து டயர்டாகி தண்ணியை குடிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி ட்ரிங்க் பண்ண பார்த்து சொல்கிறேன். இது அந்த கார்பரேஷன் வாட்டர் மாதிரி தான் இருக்குது. அந்த மினரல் வாட்டர் மாதிரிலாம் இல்லைங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆவின் இருக்குங்க. இங்கே வந்து டீ காஃபிலாம் இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கு தேவையான தண்ணி அதெல்லாமே இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து இலவச அவசர சிகிச்சை மையம் இங்கே இருக்குது. இதெல்லாமே வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்களோடது தான் போல். இங்கே பக்கத்துலேயே வந்து மெடிக்கலும் இருக்குது, அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டலும் இருக்குங்க. இங்கே வந்து இலவச சிகிச்சைன்னு சொல்லி போட்டிருக்கீங்க இல்லையா? ஃபுல்லாகவே வந்து இங்கே ஃப்ரீ தானே எல்லாமே? டாக்டர் ஃபீஸ் மட்டும் ஃப்ரீ, மெடிக்கல் வந்து காசு கொடுக்கும். ஓகே. எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க? இங்கே ஏதாச்சும் எமர்ஜென்சி நம்ம இங்கே ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா மட்டும் இங்கே வந்து பார்ப்பாங்களா? 24 ஹவர்ஸுமே ஓப்பனில் தான் இருக்குமா? சரி ஓகே. அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த இடம்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த பஸ் ஸ்டாப்? எந்த ஊர் நீங்கள்? இதே ஊர். பரவாயில்ல, இதே ஊர்லேயே வந்து இதே ஊரில் வந்து வேலை வாங்கிட்டீங்க. லக்கு எங்களுக்கு இங்கே காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை கிடச்சிது. ஓகே தேங்க்யூ. ஓகே இங்கே வந்து மெடிசன் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீ இல்லை, நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டாக்டர் ஃபீஸ் மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. இப்படியே வந்து நம்ம மேலே போகிறோம். இதை பார்க்குறாங்க. இங்கே ஷாப்ஸ்லாம் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் கடைலாம் ஓப்பன் ஆகும் போல். இங்கே வந்து ஒரு செல்ஃபோன் ஷாப் ஓப்பன் ஆகும். இந்த ஷாப்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து நிறைய கடைங்க தான் இருக்குது. கடைங்க ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான டாமெட்ரியும் இருக்குங்க. என் பேர் பாஸ்கர். நான் முடிச்சூர்லேருந்து வரேன். நம்ம நிறைய பஸ் ஸ்டாண்டு பார்க்குறோம், அதோட இது நல்லா ஃபெசிலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா கட்டியிருக்காங்க. எல்லாருக்குமே தங்குற வசதி, ரெஸ்ட் ரூம் எல்லாமே க்ளீனாக நீட்டாக இருக்குது. பார்க்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ கோயம்பேடுலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிராஃபிக்கும் ஆகும். ஆனால் அங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா ஃப்ரீயாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லாருமே அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி க்ளீனாக இருக்கு இல்லையா? அப்போ வந்து மக்கள் வர தான் தெரியும் இது வந்து க்ளீனாக இருக்க போதா இல்லையா சொல்லிட்டு. ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தெரியும். வரவங்க எல்லாருமே க்ளீனாக வச்சுருக்கணும். அது அவங்க கிட்ட தான் இருக்குது, மக்கள் கிட்ட தான் இருக்குது. மக்கள் க்ளீனாக வச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் க்ளீனாக தான் இருக்கும். தேங்க்யூ ப்ரோ, நன்றி. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு கடையும் இங்கே வந்துடுங்க. நிறைய கடைஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வரும். இங்கே இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து ட்ராயிங்லாம் செமையாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சின்ன வயசில் விளையாடின பம்பரம், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த உண்டிக்கோல் இருக்குது, பட்டம் விட்டு விளையாடுறது இருக்குது, கிரிக்கெட் விளையாடுறது, டயர் விளையாடுறது எல்லாமே இங்கே இருக்குங்க. நீங்கள் வந்து டாமெட்ரி வரணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வருவீங்க. இங்கேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்குங்க. நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் லைட்டாக வெளியில் வந்து போய் கேட்கும்போதே உங்களுக்கான பஸ் வந்துடுச்சா இல்லை எப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் இங்கே எவ்வளோ டாம் படுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்டு பாருங்கள், அங்கே ஃபுல்லாக பெட்டு, இங்கே ஃபுல்லாக பெட்டு, அப்படியே திரும்பி பார்த்தா இங்கே ஃபுல்லாக பெட்டு. இது மாதிரி வந்து ஃபுல்லாக நிறைய இந்த பஸ் ஸ்டாப்பில் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க பேருந்து நிலையத்தில். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சேஃபாக பார்த்துங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் மனோஜ்? ப்ரோ நல்லா இருக்கா? நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இதை வந்து எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறீங்க? ப்ரோ மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு நம்மளும் மக்கள் தானே. ஸோ இப்போ நம்ம எப்படி டீ குடித்தோம் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக குப்பை தொட்டியில் போட்டோம்ல, அந்த மாதிரி எல்லாருமே பண்ணாலே போதும். சூப்பர், கை கொடுங்க ப்ரோ. நல்லா பேசுகிறீங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நானும் ஃபாலோ பண்ணுறேன், மக்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. டாட்டா ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட்டும் இருக்குது, ஸ்டேர் கேஸ் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, அப்புறம் வந்து எஸ்கலேட்டரும் இருக்குது. இது யூஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட் 1, பேஸ்மெண்ட் 2 மொத்தம் 4 ஃப்ளோர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாமா? அப்படி போய்ட்டு வந்துடலாமா? எங்கே என்ன பார்த்துட்டு? சாரி, நாங்கள் வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போகலை. இதுதான் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரோ பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட்லாம் நடந்து போனீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒர்க்லாம் சும்மா தாறுமாறாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் ஸ்டே பண்ணுற இடம். இவங்களுக்கு தனியாக டாமெட்ரி இருக்குங்க. ஸோ உள்ளே போய்ட்டு காமிக்க விரும்பலை, ஏன்னா வந்து சில பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. அதனால் இப்போ இது ஆக்டிவாக தான் இருக்குது. உள்ளேயும் அதே மாதிரி ஃபுல்லாக சீட்ஸ்லாம் இருக்கும், அதே மாதிரி படுக்கிறதுக்கு வந்து கட்டல் எல்லாமே இருக்குது. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்க இல்லையா, இதே மாதிரி க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் பண்ணுறதில்ல, இப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படி கேட்குறேன். இவங்களுக்கும் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாங்கள் வேலை செய்கிறவங்களே க்ளீனாக பார்த்துட்டா எப்படி வருங்களோ சுத்தமாக வீடு மாதிரி இதை பார்த்தாலே போதும், எல்லாமே சுத்தமாக இருக்கும். மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு தெரியுமா? நீங்கள் உங்களை மாதிரி நாங்கள் ஒரு 30 பேர் வேலை செய்கிறோம். இங்கே மட்டும் 30 பேர் வேலை செய்கிறீங்களா? சரி, ஓகே, சூப்பராக பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி வந்து நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வச்சுருக்கோம். எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தான் எல்லாமே க்ளீனாக இருக்கும். நீங்கள் ஒரு வழி நான் ஒரு வழி போனால் எதுவுமே க்ளீனாக இருக்காது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. பரவாயில்ல, மால்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் போகிறது எஸ்கலேட்டர் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, படிக்கட்டு இருக்குது, என்ன எல்லாமே இருக்குது. ஆமாம், ஃப்ரீயாக இங்கே வந்து அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்பில் வந்து கூட்டு போய் விடுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒன்று எழுதியிருக்காங்க, என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு, மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பர்ண்ணா. எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்களே? யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல ஃப்ரீ சர்வீஸ் தானே இது? ஃப்ரீ சர்வீஸ் தான், ஃப்ரீ சர்வீஸ், கவர்மெண்ட் ஃப்ரீ சர்வீஸ் தான். மொத்தம் எத்தனை வண்டி இருக்குது இது உள்ள? 7 வண்டி இருக்குது முதல்ல. மொத்தம் 7 வண்டி இருக்கா? இப்படி எங்கன்னா போவீங்களா? அந்த அவுட்டர் அங்கே இருக்கலாம், அங்கே போவீங்களா? என்னன்னா வந்து வெளியூர் வண்டி வந்ததுன்னா அவங்களை இட்டுன்னு போயிட்டு முதல்ல வந்து எம்டிசி, அவங்களுக்கு எம்டிசி வெளியே போயிட்டு போகிற வண்டி அவங்களை இட்டுன்னு விட்டுருவோம். திருப்பி அகைன் வந்து அவங்க வந்தாங்கன்னா எம்டிசி வந்ததுன்னா எஸ்கலேட்டர் வழியாக அவங்க கூட்டின்னு போயிட்டு இட்டு வந்து நாங்கள் கோயம்பேடு இங்கே விட்டுருவோம். ஸோ அதாவது வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து ஈஸியாக வெளில கூட்டு பார்த்தோம், அவங்க போகிறவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறது உங்களோட ஓகே. சரிண்ணா, சூப்பர்ண்ணா. நாங்கள் வரலாமா அதில்? கைஸ் வாங்க, நம்மளும் வந்து இதில் ஒரு ரைடு போயிடலாம். வரீங்களா ப்ரோ? எங்கே ப்ரோ பின்னாடியில் ஏறிடுறீங்க? உங்கள நீங்கள் நான் இப்படி வச்சுக்கிறேன் ப்ரோ. ஆனால் ஒரிஜினலாக ஊருக்கு ஆனால் அந்த கும்பகோணம் பஸ் நிறுத்துவாங்கல்ல, அங்கே எடுத்துருங்க. அவங்க வரவே நம்ம கூட போகலாம் எடுத்துருக்கா. அதை எடுக்கிறேன் ப்ரோ. இந்த வண்டி பேர் என்னன்னா? பேட்டரி வெஹிக்கிள், ஆக்வா பேட்டரி வெஹிக்கிள். ஓகேண்ணா. ஸோ நம்ம வந்து பேட்டரி காரில் தான் போக போகிறோம், பேட்டரி வெஹிக்கிளில் தான் போகிறோம், பேட்டரி வண்டி. இப்போதைக்கு ஓகே. கூட்டம் வந்தால் அந்த வண்டி கூட்டம் வந்து அதுக்கேற்ற மாதிரி கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வண்டி இன்க்ரீஸ் பண்ணி. ஆமாங்க, இப்போ வந்து பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா சமூகம் ரெஸ்ட் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக பஸ் அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த வண்டியும் அதிகப்படுத்துவாங்க. நம்ம மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னா பண்ணணுன்றதை இவங்க பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. வா, அப்படியே இப்படி வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்துச்சுங்க. ஸோ அப்படியே நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கே போகணுமோ, எந்த பிளாட்ஃபார்ம் போகணுமோ நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுவாங்க. நான் அந்த கும்பகோணம் பிளாட்ஃபார்ம் மட்டும் நிறுத்திடுங்க. 4-5 கும்பகோணம் பிளாட்ஃபார்மா? மொத்தம் எத்தனை பிளாட்ஃபார்ம்னா இருக்குங்க? மொத்தம் வந்து 13 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போதைக்கு வந்து 10 தான் நடைமுறையை இது பண்ணியிருக்காங்க. மொதல் 13 பிளாட்ஃபார்ம் இருக்கா? பிளாட்ஃபார்ம் 13 வந்து 10 தான் இப்போதைக்கு வருது. பொங்கலுக்கு அப்புறம் எல்லா வண்டியும் வந்துடும்.
ஆம்னி பஸ் எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிருச்சா? வர ஆரம்பிச்சிது. பொங்கல் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் செப்பரேட் வந்துருவாங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. சேவைக்கு மிக்க நன்றிகள். சஞ்சய் வந்து நம்ம இப்போ வந்து கும்பகோணம் பஸ்ஸில் பஸ் ஏற்றி விட்டு நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த பஸ் ஸ்டாப்போட என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்க் தாங்க. நீங்கள் வந்து ஜாலியாக உங்களோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. இது வந்து நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுடைய பஸ் ஸ்டாப் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த போஸ்ட் பாக்ஸ்லாம் ஞாபகமே இருக்காதுங்க இப்போலாம். ஃபுல்லாகவே ஆர்ட் ஒர்க்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி வெஹிக்கிள் வந்து உங்களை பிக்கப் பண்ண வந்துடும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃபாக அவ்வளோதான் நடந்து போய்ட்டு வரலாம். இல்லைனா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து பஸ் ஸ்டாப் போகிற மாதிரி இருக்கும். 1/2 கிலோமீட்டர் மேலேயே இருக்கும். சாரி, ஆமாம். இந்த சபை எங்கே போகுது? சபை எங்கே போகுது? இதுவா? எப்படி ப்ரோ? அந்த சைடில் கிராஸ் பண்ணி போகுமா? நாங்கள் வந்து ரோட் கிராஸ் பண்ணணும். இது ரோடு கிராஸ் ஆகுமா? ஓ சரி, ஓகே. இவங்க வந்து எம்டிசி போனோம், நாங்கள் ரோட் கிராஸ் பண்ணோம். தேங்க்ஸ். அதாவது நீங்கள் வந்து இங்கே உதவி மையமும் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் டவுட்னா இவங்ககிட்ட வந்து கேட்டுக்கலாம். இப்போது இங்கேருந்து உள்ளே வரைக்கும் போகிறதுக்கு வந்து இந்த நடந்தால் போகணுமா? இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டா போயிடலாம். ஏன்னா ஒருத்தவங்க 3 டே போனாங்க, இவ்வளோ தான் கட்டி விட்டாங்க. எப்படி நடந்து போகிறது ரேட்டு? சரி, ஆமாம். ஜகா 2.2, ஜகா 2.0. எஸ்சிடிசி போகணும் அப்படின்னா இந்த சப்வே வழியாக அப்படி போய் போகணும். நீங்கள் எம்டிசி பஸ் லோக்கலில் சுற்றணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ரூட் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைனா வந்து இந்த ஸ்டெப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்மெண்ட் 2 இது. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பேஸ்மெண்ட் 1. தமிழ் பாட்டு போட்டிருக்கலாம். காசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு. பாட்டே இல்லை, இது மியூசிக். மியூசிக் தமிழில் மியூசிக் போட்டுருக்கலாம். இது இந்த போகிற ஒரு ஃப்ளோருக்கு இதெல்லாம் ஒன்று தேவைன்னு கேட்பாங்க. என்ன ரொம்ப நாளாக போகிற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த லிஃப்ட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம எம்டிசி பஸ் ஸ்டாப் வந்துடுவோங்க. இதுதான் வந்து அந்த அழகான எம்டிசி பஸ். என்ன இவ்வளோ பஸ் இருக்குது? சஞ்சய் இறக்கிட்டோன்னே இங்கே வந்து நிற்கிறான். சஞ்சய் இல்லையா? கேஸ் இங்கே வந்து பஸ் ரூட் எல்லாமே கிளியராக தமிழில் தான் எழுதி வச்சுருக்காங்க. நல்ல விஷயம் என்னென்னா தமிழில் எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இந்த இடத்துல நோட் பண்ணிவிட்டு அந்த பிளாட்ஃபார்மும் போட்டுப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ 18A போனீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் வந்து 4 போய்ட்டு நீங்கள் வந்து கிண்டி போயிருவீங்கன்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எழுதிருக்கிறத பார்த்து போங்க. நீங்கள் எங்கே போனோம் சொல்லுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் எங்கே போனோம்? நாங்கள் லோக்கல் தானே, பெருங்குளத்தூர். பெருங்குளத்தூர் தானா? அவன் வந்து பஸ் ஸ்டாண்ட் சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கோயம்பேடு நல்லா இருக்குண்ணா. இது டீசெண்டாக வச்சா நல்லா இருக்குண்ணே. நல்லா கோயம்பேடு மாதிரி பண்ணாமல் இருந்தால் நல்ல விஷயம் தான். கரெக்ட். மக்கள் அந்த மாதிரி பின்பற்றணும். அப்போ ஓகே, சூப்பர்ண்ணா. அப்போ நீங்களும் வந்து சுத்தமாக வச்சுருப்பீங்களா வந்தீங்க அப்படின்னா? அதான் நான் சுற்றி வாழ வந்தேன், வேலை முடிச்சு வந்தேன். சரி பாட்டு போகலாம். கிளியரா சூப்பர். நல்லா இல்லை, கரெக்டாக தான் சொன்னீங்க, கரெக்டாக தான் சொன்னீங்க. காலம் ஆகி போச்சு, அந்த மாதிரி நடந்துக்கணும். கரெக்டு தான். காலம் மட்டும் மாறினா சரியாது, மக்களும் மாறணும். இன்னும் மக்கள் மாற மாட்டலாம். தமிழ்னா இல்லை, இந்த காலத்தில் வாழை கொடுத்துருக்கீங்க. பார்த்து முக்கியமான ஆட்கள் இவங்க தான் வந்து செக்யூரிட்டி. இவங்களாம் பாவம். அண்ணா, நீங்கள் ஏதாச்சும் மக்கள் சொல்ல ஆசைப்படுறீங்களா? எப்படி இருக்கணும் இங்கே வந்தால்? நீங்கள் எப்படி அவங்கள பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க? 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி நீங்கள் இருப்பீங்களா? எது மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க? எது மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க? வழியாக கட்ட வழி அனுப்புவோம். ஓகே. பஸ் ரூட் கட்ட பஸ் பேக் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் கிடையாது. அவ்வளோதான் சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அங்கே இருக்குது. ஸோ பெரிய எம்டிசியோட ஒரு ஆஃபீஸும் இருக்குங்க. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து இது வந்து 5, 6, 7, 8, 9, 10, 11 மொத்தம் எவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குது? 12 பிளாட்ஃபார்ம் இருக்கா? என்ன ஊர்? எல்லா ஊருக்கும் போகிற பஸ் இங்கே வந்துடுமா? பஸ் இல்லாமல் போகும். சூப்பர். அப்போ சென்னை ஃபுல்லாக நீங்கள் எங்கே போனாலும் இங்கேயே வந்து பஸ் ஏறிக்கலாம். சரிண்ணா. இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கரண்ட்டாக நம்மளோட சிஎம் வந்து மு.க. ஸ்டாலின் அவங்களால
டிசம்பர் 30 தான் வந்து 2023 தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அப்படியே இதில் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா எம்டிசி பஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. வந்து வீட்டுக்கு போகிற டைம் வந்தாச்சு. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பஸ் ஸ்டாப்பை ரொம்ப க்ளீனாக வச்சுருங்க. நீங்கள் வந்தீங்கனாலும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கூட அதை வந்து முக்கியமாக ஒரு குப்பைத்தொட்டியில் போடுங்க. குப்பைத்தொட்டி கிடைக்கலன்னா பேக்கில் வச்சுட்டு வீட்டுக்கு போய் போட்டுருங்க. வேறு வழி இல்லை. நம்ம வந்து சுத்தமாக செஞ்சால் மட்டும்தான் பஸ் ஸ்டாப் நல்லா இருக்கும்.